கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்போடு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டிலே 4ஆம் மாதத்தில் நாம் அடியெடுத்து வைப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். கடந்த காலாண்டு முழுவதும் நம்மை காத்ததற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை, வாக்கு தத்தத்தை உள்ளத்திலே பதிக்கிறவர்களாக நாம் இதில் அடியெடுத்து வைக்க வேண்டும். இந்த நாளின் தியானத்திற்காக நாகூம் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நாகூம் என்ற பெயருக்கு தேறுதல், கம்ஃபர்ட் என்று அர்த்தம். நாகூம் 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசி, ஒன் ஆஃப் தி மைனர் ப்ராஃபிட்ஸ். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் படித்தால் கப்பர்நகூம் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி படிக்கிறோம், சரிதானே? கப்பர்நகூம். இந்த நாகூம் என்பவருடைய பெயரில் அடிப்படையில் தான் அந்த கப்பர்நகூம் என்ற பெயர் வைக்கப்பட்டது. சிட்டி ஆஃப் கப்பர்நயூம், சரிங்களா? கப்பர்நகூம் என்றால் சிட்டி ஆஃப் நாகூம், அதாவது தேர்தலின் நகரம் என்று கூட சொல்லலாம். அன்பானவர்களே, இந்த பெயர் நாகூம் என்ற பெயர் தேறுதல், கம்ஃபர்ட் என்று சொல்லப்பட்டாலும் அவர் எழுதியிருக்கிற செய்தி 3 அதிகாரங்கள் கொண்ட அந்த புத்தகத்தின் செய்தி நியாய தீர்ப்பின் செய்தியாக இருக்கிறது. இட்ஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் மெசேஜ். இந்த நாகூம் புத்தகம் யோனா புத்தகத்திற்கு ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். யோனா புத்தகத்தின் தொடர்ச்சி. நாகூம், புக் ஆஃப் நாகூம் இஸ் எ சீக்வல் டு ஜோனா. யோனா புத்தகத்திற்கு ஒரு இணையான ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். எப்படி என்றால், அசீரியா என்பது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் நினிவே தலை நகரம் அப்படின்னு பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த நினிவே என்ற நகரத்திற்கு தான் யோனா என்ன செய்கிறார்? மிஷனரியாக போனார். நீங்கள் பைபிளில் பாருங்களேன், ஒரே ஒரு ஊழியக்காரர் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு, ஒரு அயல் நாட்டிற்கு அவர் மிஷனரியாக போனார் என்றால், தீர்க்கதரிசியாக போனார் என்றால் அது யோனா மட்டும்தான், சரிதானே? மற்ற எல்லாரும் பாருங்கள், இஸ்ரவேலுக்கு, யூதாவுக்கு தீர்க்கதரிசிகளாக போயிருப்பார்கள். ஆனால் யோனா மட்டும்தான் புறஜாதிகளுக்கு, அசீரியர்களுக்கு அவர் தீர்க்கதரிசியாக சென்றார் 100 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த 100 வருஷம் கழித்து தான் இன்னொரு நபர் எழும்பினார். அதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூம் என்ற தீர்க்கதரிசி. யோனா சென்ற பொழுது நினிவேயில், அசீரியாவின் தலைநகரத்தில் ஆண்டவரை பற்றியெல்லாம் சொன்னார். வரப்போகிற அழிவை குறித்து எச்சரித்தார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்து எல்லாரும் மனம் திரும்பினார்கள், தேவனை தேடினார்கள், தேவனை தேட அவரை பின்பற்ற தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் நாகூம் என்ற தீர்க்கதரிசி செய்தியை கொடுக்கும் பொழுது என்ன நடந்துச்சு என்றால், 100 வருஷம் கழிச்சு அந்த அசீரிய தேசம் தேவனை அறிந்திருந்தார்களே, ஆனால் இப்பொழுது அவரை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, அதே சமயம் தேவ ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் சிறைப்படுத்தியும் விட்டார்கள். நாம் பொதுவாக சிறையிருப்புன்னு சொல்லும் பொழுது பாபிலோன் சிறையிருப்பை பற்றி மட்டும்தான் அடிக்கடி நாம் அறிந்திருக்கிறோம், பேசுகிறோம். நேபுகாத்நேச்சார் வந்தான், பாபிலோனிலிருந்து யூத ஜனங்களை சிறைப்படுத்தி சென்றான் அப்படிலாம் நம்ம தானியேலை படிக்கும் பொழுது, எரேமியா 25 அதிகாரம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் பாபிலோனிய சிறையிருப்புக்கு முன்பாக அசீரிய சிறையிருப்பு என்று ஒன்று நடந்தது. இஸ்ரவேலின் அந்த 10 கோத்திரங்களும் கிமு 722 BC 722 அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். நீங்கள் இதை 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 கோத்திரங்கள் யூதா, பென்யமீன், அது இந்த தென் திசை ராஜ்யம்னு சொல்லுவாங்க. 10 கோத்திரங்கள் வடதிசை ராஜ்யம், சமரியா தலைநகரம். தென் திசை ராஜ்யம் யூதா, எருசலேம் தலைநகரம். ஆகவே இந்த 2 கோத்திரங்களை தான் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு சென்றார்கள், சரிங்களா? அப்போ 2 சிறையிருப்பு. அப்போ முதல் சிறையிருப்பு 10 கோத்திரங்களுக்கு அசீரியா மூலமாக. தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட, யோனா மூலமாக தெரிந்து கொண்ட அசீரியர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள்.
ஆகவே தேவ ஜனத்தையும் அவர்கள் சிறைப்படுத்தினார்கள். அப்போ ஆண்டவர் நினைச்சாரு, அவர்களுக்கு நியாய தீர்ப்பின் செய்தியை கொடுக்கிறார். கிமு 612 பாபிலோனியர்கள் வந்து என்ன செஞ்சாங்களாம்? அசீரியாவை சிறைபிடித்தார்கள். சரிங்களா? பாபிலோனுக்கு இந்த பழைய 2 கோத்திரங்கள் யூதா பென்யமீனை சிறைப்பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த நினிவே கிமு 612 அது அழிக்கப்பட்டது, பாபிலோனர்களால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே இந்த நாகூம் புத்தகம் ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியை கொடுக்கிற புத்தகம். சரிங்களா? இப்படி தேவனை பற்றி அறிந்த நினிவே அசீரியர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி தான் நாகூம் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது நியாய தீர்ப்பு மற்றும் தேவனுடைய கோபம் ஆகிய இந்த செய்திக்கு மத்தியில் கொந்தளிக்கும் அலைகடல்களின் அந்த இரவு நேரத்தில் எப்படி அந்த கலங்கரை விளக்கம் வெளிச்சம் வீசுமோ அதே போல கொந்தளிப்புக்கு மத்தியில் ஒரு அழகான ஒரு வசனம் இருளிலே வெளிச்சம் போல் நாகும் புத்தகத்தில் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய தியான வசனம், நமது வாக்கு தத்தம். நாகும் 1 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று 3 வரி செய்தி அங்கே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம 3 பாடங்களை படித்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த மாதத்தில் நம்முடைய சிந்தனையில் வைத்து, இந்த மாதத்தில் மட்டுமல்ல, நம்ம இந்த உலகத்தில் வாழ மட்டும் நம்முடைய சிந்தையில் கொள்ள வேண்டிய ஒரு அழகான வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்தை நாகும் 1:7 எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படி உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதன் அர்த்தத்தை, அதனுடைய ஆழத்தை விளங்கிக் கொள்ள ஆவியானவர்கள் அகக்கண்களை திறக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தியின் தலைப்பும் அதுதான், கர்த்தர் நல்லவர். The Lord is good. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். கொந்தளிக்கும் கடலிலே நடுக்கடலுக்கு சென்றால் ஒரு அமைதி உண்டாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கொந்தளிப்புகளை, பிரச்சனைகளை, சவால்களை சந்தித்தாலும் நாம் தேவனுக்குள் இருக்கும் பொழுது, தேவன் நம் நடுவிலே இருக்கும் பொழுது அவர் நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்வார். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று நாம் என்ன செய்கிறோம்? சங்கீதம் 119:68 வாசிக்கிறோம். சங்கீதம் 119:68 தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆக இந்த முதல் வரி, கர்த்தர் நல்லவர் என்ற அந்த வாக்கியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஹெவன்லி அஷ்யூரன்ஸ். we have heavenly assurance. பரலோக நிச்சயம் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 145 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். சங்கீதம் 145 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். பைபிளில் படிக்கிறோம்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8 படிக்கிறோம். அதே போல தான் நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிங்க. கர்த்தர் ஆகையால் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தயை உள்ளவர் என்றால் எல்லாமே ஒன்று தான். தேவன் நம் மீது மிகவும் தயவுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம உலகத்தில் யுத்தங்களின் செய்திகள், கொந்தளிப்பான சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம்.
எரிபொருள் தட்டுப்பாடு, இன்னும் என்ன நடக்குமோ என்றெல்லாம் பல நேரங்களில் ஒரு கலக்கம் நமக்கு உண்டாகிறது. வருங்காலங்களில் பயங்கரமான துன்பங்கள், அவதிகள், உபத்திரவங்களை சந்திக்க வேண்டுமோ என்றெல்லாம் ஒரு பயம், ஒரு பீதி சில நேரங்களில் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகிறது. ஆனால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரலோக நிச்சயம், கர்த்தர் நல்லவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 நம்ம வாசிக்கிறோம். எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே எதற்குமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம சுத்த இருதயம் உள்ளவர்களா அப்படின்னா நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது அப்படின்னு பைபிள் சொல்லுது, எரேமியா 17:9. ஆனால் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட பாவ இயல்பில், பாவத்தன்மையில் இருக்கிற நம்மையும் தேவன் கைவிட்டு விடாமல் நம்ம எவ்வளவாக நேசிக்கிறார். நம்மிடத்தில் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நல்லவர் என்ற வார்த்தையை விளக்க வேண்டுமென்றால் அவருடைய எல்லா குணங்களையும் சொல்லலாம். அன்பானவர்களே, நம்மை அவர் உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் உடனே நம்மிடத்தில் பழிக்கு பழி வாங்கி விடுவதில்லை. ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துகிறது இல்லை. அப்போது ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மிடத்தில் நீடிய பொறுமையாய் இருக்கிறார், நம்மை மன்னிக்கிறார், நம்மை நேசிக்கிறார் என்பது அவர் நல்லவர் என்று காட்டக்கூடிய அவருடைய அன்பின் குணமாக நமக்கு வெளிப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த புத்தகத்தில், நாகும் புத்தகத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பிரைட் ஸ்பாட், ஒரு நியாய தீர்ப்பின் செய்தி தான். தேவனுடைய கோபம் அங்கே அந்த புத்தகத்தில் வெளிப்படுகிறது தான். ஆனால் அதன் மத்தியில் ஒரு பிரைட் ஸ்பாட், ஒரு வெளிச்சமான ஒரு இடம் என்ன அப்படின்னா இந்த நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர். அது தேவனுடைய அந்த பரலோகத்து நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பார். நல்லவர். எதற்குமே நாம் கவலைப்படவோ கலங்கவோ தேவையே இல்லை. உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும், நெருக்கடியான சூழ்நிலைகள், எதிரடையான சூழ்நிலைகள் உலகத்திலும் சரி அல்லது நம்முடைய வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்திலேயோ எந்த இடங்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அது மாறினாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை, அந்த பரலோக நிச்சயத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த வசனத்தினுடைய முதல் வரி, நாகும் 1:7 முதல் வரி, கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கிரேட்னஸ், த கிரேட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய அந்த மகத்துவத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவது, நாகும் 1:7 இரண்டாவது வரி, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அரணான கோட்டையாக அவருடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு நாளிலே தேவன் இருப்பார். இந்த வரியில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஹெவன்லி அசிஸ்டன்ஸ், பரலோக சகாயம். we have heavenly assistance. தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால் மிக அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம். நம்ம அந்த பாடலாக கூட அடிக்கடி பாடுவோம். உபாகமம் 33:27, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். பார்த்தீங்களா? அநாதி தேவன் உன் அடைக்கலமே பாடுறோம்ல. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள், நித்திய புயங்கள், எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து
அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பார்த்தீங்களா, நமக்கு அடைக்கலமும் ஆதாரமுமாக இருக்கிற தேவன், நம்முடைய கோட்டையாய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து அவர் என்னை காத்து கொள்வார் என்று 27ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை நம்முடைய தேவன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். இந்த 46ஆம் சங்கீதம் மார்ட்டின் லூத்தரின் சங்கீதம். அடிக்கடி அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பமான காலங்களில் சீர்திருத்த இயக்கம், புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் உருவான இந்த காலகட்டத்தில் கத்தோலிக்கமே இவருக்கு எதிர்த்து இருந்தது. ஏனென்றால் வேதாகம் மட்டுமே என்று அவர் உயர்த்தி பிடித்து சபையில் இருந்த சீர்கேடுகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பித்தார். அன்பானவர்களே, ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், அதையே எதிர்த்து நின்றார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாய், அவருக்கு பலனாய், அந்த இக்கட்டு காலத்தில் அவருக்கு அரணான கோட்டையாக விளங்கின தேவனை அவருக்கு காண்பித்த, தேவனுடைய துணையை அவருக்கு உணர்த்தின ஒரு சங்கீதம் இந்த 46ஆம் சங்கீதம். மார்ட்டின் லூத்தருடைய நண்பர் பிலிப் மெலங்டன் அப்படி சொல்லுவாராம், பிலிப் கம் லெட்ஸ் சிங் டுகெதர் Psalm 46 அப்படின்னு சொல்லுவாராம். பிலிப்புன்னு சொல்லுவாராம், லூத்தரை மாற்றி இப்படி சொல்லிக்குவாங்களாம். அடிக்கடி இந்த 46ஆம் சங்கீதத்தை பாடுவாங்களாம். இந்த 46ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் தான் A mighty fortress is our God என்ற ஒரு பாடல் நமக்கு சீயோனின் கீதங்களில் இருக்கிறது. கர்த்தர்தாம் எங்கள் துர்க்கமும் அரண் பலனுமாமே என்ற ஒரு பாடல். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, கர்த்தர் இக்கட்டு நாளிலே நமக்கு அரணான கோட்டை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். என்ன நேரிட்டாலும் நம்ம கலங்க வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய சகாயம் நமக்கு இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், சகாயம் வரும். அப்போது இந்த நாகம் 1:7 நமக்கு அந்த 2ஆம் வரியில் கொடுக்கிற ஒரு அழகான பாடம் என்ன அப்படின்னா, இக்கட்டு நாளில் அவர் நமக்கு அரணான கோட்டை. we have heavenly assistance, பரலோக சகாயம் நமக்கு இருக்கிறது. மனிதர்களுடைய ஒத்தாசை இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் தேவனுடைய சகாயம் நமக்கு என்றென்றும் இருக்கிறது. தேவன் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு படிக்கிறோம்ல, சங்கீதத்திலும் படிக்கிறோம், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் சந்திக்க போகிற சவாலான காலங்கள், வரக்கூடிய காலங்கள், இனிமேல் இன்னும் உலகம் இன்னும் பெட்டராகும், இன்னும் ஒரு சிறப்பான வாழ்க்கை உலகத்தில் என்று நாம் கனவு காண வேண்டாம். நம்முடைய கனவெல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் சீக்கிரமாய் முடிய போகிறது, நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்லுகிறாரே, அந்த தெய்வீக எதிர்பார்ப்பு, பரலோகத்தின் தேவனை நோக்கிய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் நாளுக்கு நாள் வளர வேண்டும். நீதிமொழியில் 18:10 படிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அன்பானவர்களே, the name of the Lord is a strong tower and the righteous runneth into it and is safe. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் என்றால் வேதாமத்தில் நாமம் என்பது அவருடைய குணம். கர்த்தருடைய குணம், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கைவிடாத தேவன், கடைசி வரை கூட இருக்கிற தேவன், நம்மை காக்கிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று அவருடைய குணத்தை நாம் முற்றிலுமாய் நம்பி இருக்க வேண்டும். அதனால தான் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலாண்டில், இந்த புதிய காலாண்டில்
இந்த 2ஆம் காலாண்டில் தேவனுடைய குணங்களை பற்றி நாம் படிக்க போகிறோம். தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்ற தலைப்பின் கீழே இந்த 2ஆம் காலாண்டு பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நாம் வளர வேண்டும் என்றால் தேவனுடைய குணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அது நமக்கு பலனாக மாறும். ஏசாயா 43:2 படிக்கிறோம்ல, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ வேகாதிரு, நீ மூழ்குவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. இக்கட்டு நாளிலே தேவன் அரணான கோட்டை. ஆகவே அந்த தேவன் பரலோக சகாயம் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை இந்த நாகும் 1:7 2ஆம் வரி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகவே இந்த 2வது வரி நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குதுன்னா, அவர் காட் இஸ் a jealous God. தேவன் தம்முடைய மக்களுக்காக வைராக்கியம் உள்ள தேவன். நம்மீது அவர் மிகவும் வைராக்கியமாயிருக்கிற கர்த்தர், தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். நீங்கள் பாருங்கள், சகரியா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வைராக்கியத்தை பற்றி நாம் படிக்கிறோம். சகரியா 1:14, நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக மகா வைராக்கியம் உள்ள தேவன். நம்மை காப்பதற்கும் நம்மை நடத்துவதற்கும் நம்மை ரட்சிப்பதற்கும் தேவன் மிகவும் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். நாம் தேவனுடைய காரியங்களில் வைராக்கியமாயிருக்கிறோமா? God is a jealous God என்பதை நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் 2ஆம் வரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. 3வது நாகும் 1:7 நாம் பார்க்கக்கூடிய கடைசி வரி, 3ஆம் வரி, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவர் God is a very close God. இந்த 3ஆம் வரி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, அவர் நம்மோடு மிகவும் நெருக்கமாயிருக்கிற தேவன். அவர் God is a very intimate God. தம்முடைய பிள்ளைகளோடு அவர் மிகவும் நெருங்கி இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, அறிதல் என்பது வேதாகமத்தின் பாஷையில் அறிதல் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவை சுட்டி காட்டுகிற வார்த்தை. நோயிங் மீன்ஸ் ஃபிசிக்கல் இன்டிமெசி. அறிதல் என்பது சரீர நெருக்கம். ஆதியாகமம் 4:1 வாசித்து பாருங்கள். ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி அப்படின்னு படிக்கிறோம். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவன் நம்மோடு அவ்வளவு நெருக்கமாயிருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படித்து பாருங்களேன். அதை படித்தோன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 7 சபைகளுக்கு ஆண்டு சொல்லுவார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஐ நோ யோர் ஒர்க்ஸ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்மை அவ்வளவு நெருக்கமாக அறிந்திருக்கிற தேவன் அவரை போல யாருமே கிடையாது. அவர் எப்படி நம்மை அறிந்திருக்கிறார்? இஸ் அவர் ஃப்ரெண்ட். அவர் நம்முடைய சிநேகிதன். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 13-15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அழகாக தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்காரனுக்கு எஜமானுக்கும் அந்த அறிதல், அந்த நெருக்கம் இருக்காது. நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். God is a friend. He is a friendly God. மிகவும் நெருக்கமான தேவன். அவர் நம்முடைய சிநேகிதர். அவர் நம்முடைய மேய்ப்பர். சங்கீதம் 23 படிக்கிறோம்ல, நமக்கு தெரிஞ்ச பிரபலமான சங்கீதம்.
அவர் நம்மை நடத்துகிற தேவன், கடைசி வரை நடத்துகிற தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபரியந்த நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம் அல்லவா? யோவான் 10ஆம் அதிகாரம் முழுக்க படித்தோம் என்றால் தேவனுடைய அழகான அந்த மெய்ப்பனின் குணத்தை நாம் இங்கே படிக்கிறோம். யோவான் 10:4-5 பாருங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நமக்கு முன்பாக சொல்லுகிற தேவன். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். அன்பானவர்களே, அப்போது ஆண்டுடைய சத்தத்தை அறிந்தவர்களாக, அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறான்னு படிக்கிறோம். அவரை நம்புகிற அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதனால தான் ஆண்டவர் பெரிய கிரேஸ், மிகப்பெரிய கிருபை இந்த காலாண்டில் தேவனை அறிதல், தேவனோடு நெருங்கி நடத்தல், தேவனோடு இருக்கிற உறவில் வளருதல் என்ற ஒரு காலாண்டு முழுமையான பாடங்களை படிக்க நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, இப்போ பாருங்கள், ஆடுகள் என்ன செய்யும்? அவன் சத்தத்தை அறிந்திருக்கும். யோவான் 10:27 என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். முதல்ல படித்தோம், ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். பார்த்தீங்களா? அப்போ மியூச்சுவல் நோயிங். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறது. இந்த உறவு தான் நமக்கு தேவை. அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்மை அறிந்த மெய்ப்பன், நம்மை நடத்தும் மெய்ப்பன், நமக்கு முன் செல்லுகிற மெய்ப்பன். மேலும் இஸ் ஆர் பிரதர், அவர் நம்முடைய சகோதரர், மூத்த சகோதரர், எல்டர் பிரதர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வாசிக்கிறேன். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர். நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவர் உடையவரானார் என்று 14ஆம் வசனத்தில் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் நம்முடைய சகோதரர், நம்முடைய மூத்த சகோதரர். அப்படியானால் நம்ம எல்லாரையும் அவர் நன்றாக அறிந்த தேவன். நாம் கடந்து செல்லக்கூடிய பாதைகள், துன்பங்கள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு முன்பாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய சிநேகிதர், அவர் நம்முடைய மெய்ப்பர், அவர் நம்முடைய மூத்த சகோதரர். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்பது எத்தனை ஆச்சரியமான உண்மை. எனக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். என்னுடைய பலவீனம் என்ன அவருக்கு தெரியும். எங்கே நான் தவறுகிறேன், எங்கே நான் விழுகிறேன், எங்கே நான் தடுமாறுகிறேன் அவருக்கு தெரியும். அவர் என்னை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு பாட்டி சமையல் அறையில் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக கேக் செய்வதற்கு ஆயத்தமானார். அப்போ பேரன், சின்ன பையன், பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றான். வந்துட்டு பாட்டிக்கிட்ட, பாட்டி எனக்கு ஒரே கஷ்டம், பள்ளிக்கூடத்தில் சவால்கள், என்னோடய நண்பர்கள் மத்தியில் பல கஷ்டங்கள், படிப்பில் நிறைய கஷ்டங்கள் அப்படிலாம் இருக்குது பாட்டி, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அந்த பாட்டிக்கிட்ட அவன் மிகவும் வேதனையோடு பல காரியங்களை சொன்னான். உடனே பாட்டியம்மா, ஓகே பேரனே, உனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா, பண்டம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? எண்ணெய் பாட்டிலை கொடுத்தாங்க. எண்ணெயை கொடுத்த உடனே ஐய அப்படின்னா. சரி, கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு என்ன பண்ணாங்களாம், மாவு கொடுத்தாங்க. கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ அப்படி அவன் கையில் கொடுத்தாங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டு மாவு கொடுத்தாங்க. அவனுக்கு ஐய என்ன பாட்டி மாவு கொடுக்குறீங்க அப்படின்னா. அப்புறம் என்ன பண்ணாங்களாம், கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஈஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஈஸ்ட்டு கொடுத்தாங்களாம். ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தாங்க. என்ன இதை கொடுக்குறீங்க அப்படின்னு அவன் சொன்னான்.
அப்புறம் முட்டையை அப்படியே கொடுத்தாங்க, முழு முட்டையை கொடுத்தாங்களாம். அதற்கும் என்ன பாட்டி பண்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவன் சொன்னான். அன்பானவர்களே, தம்பி இதெல்லாம் ஒன்றாலும் சாப்பிட முடியுதா? இல்லையே பாட்டி, ஆனால் பண்டம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்களே, இதெல்லாம் எனக்கு எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ பாட்டி சொன்னாங்களாம் அந்த சின்ன பையனுக்கு புரிகிற மாதிரி, தம்பி இந்த மாவு, இந்த முட்டை, ஈஸ்ட்டு, எண்ணெய் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை அவனில் வச்சு ஒரு லெவலுக்கு அதை சூடாக்கி அதை பண்ணும்பொழுது தான் சரிசமமாக கலந்து அதை பதப்படுத்தி கொண்டு வரும்பொழுது தான் சுவையான கேக் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் அவனுக்கு புரியுது. அன்பானவர்களே, பல நேரங்களில் நமக்கும் அப்படி தான், ஆண்டவர் ஏன் இந்த ஒரு கஷ்ட காலம், இந்த ஒரு சோதனை காலம், இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு துன்பம், இப்படி ஒரு வியாதி ஆண்டவர் ஏன் எனக்கு அனுப்பினார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்படி பல காரியங்களை ஒன்றாக மிக்ஸ் பண்ணும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை சுவை உள்ளதாக, தேவனை சார்ந்திருக்கிற வாழ்வாக, தேவனுக்காக நறுமணம் வீசக்கூடிய ஒரு வாழ்வாக அது மாறுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஒருவேளை நாம் டஃப் டைம்ஸ், டிஃபிகல்ட் டைம்ஸ், கடினமான காலகட்டங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் எதற்காக? தேவன் நம்முடைய வாழ்வை வளமுள்ளதாக்குவதற்காக, நம்முடைய வாழ்வை சுவையுள்ளதாக்குவதற்காக, நம்முடைய வாழ்வை நறுமணம் உள்ளதாக்குவதற்காக, அவருக்கு பிரியமான வாழ்வாக மாற்றுவதற்காக தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரிட்டாலும், நெருக்கடி காலங்கள் நேரிட்டாலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். கொந்தளிக்கிற கடலின் மத்தியில் தள்ளாடி வரக்கூடிய கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் எப்படி கடல் ஓரத்தில் இருக்குமோ அதே போல நியாயத்தீர்ப்பின் செய்தி அடங்கிய நாகும் புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு அழகான வசனத்தை நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பரலோக தோழமையை நமக்கு இந்த 3ஆம் வரி காண்பிக்கிறது. We have heavenly acquaintance. கர்த்தர் நல்லவர், நமக்கு பரலோக நிச்சயத்தை கொடுக்கிறது. heavenly assurance. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்ற வரி பரலோக சகாயத்தை நமக்கு காண்பிக்கிறது. We have heavenly assistance. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அது பரலோக தோழமையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. We have heavenly acquaintance. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே அவரை சார்ந்திருப்போம். அவருக்கு மகிமையாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். வருகிற இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம குடும்பமாக நம்முடைய தேவனிடத்தில் நெருங்கி இருப்போம். அந்த நல்ல தேவனிடத்தில் நெருங்கி இருப்போம். நம்மை அறிந்திருக்கிற தேவனிடத்தில் நெருங்கி இருப்போம். நமது கோட்டையாக இருக்கிற அரணான கோட்டையான தேவனிடத்தில் நெருங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய மகத்துவமான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறீர். கடந்த 3 மாதங்கள் எங்களுக்கு நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த 4ஆம் மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவ கிருபையும் தேவனுடைய கரமும் தொடர்ந்து எங்களோடும், எங்கள் குடும்பங்களோடும், எங்கள் சபையோடும் இருப்பதாக. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர், அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், இந்த நாடுகளுக்கு இடையிலே சமாதானத்தை கொடுங்க. நாங்கள் இன்னும் இடத்துல நெருங்கி சேரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். உம்மை அறிகிற அறிவில் வளரக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். இந்த 2ஆம் காலாண்டில் நாங்கள் அதிகமான சத்தியங்களை கற்று தேவனோடு இருக்கிற உறவில் இன்னும் வளருவதற்கு எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்து சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உம்மோடு நெருங்கி சேர கிருபை செய்து வழி நடத்துவீராக. கரம்பிடித்து நடத்தும். இந்த மாதத்தில் பிள்ளைகள் எழுத போகிற தேர்வுகள், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் தேர்தல் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும் தகப்பனே. நல்ல அரசாங்கம்
ஏற்படட்டும். ஊழியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை தமிழகத்திலே நீடிக்கட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கட்டும். அதற்கு முன்பாக நாங்கள் முடிக்க வேண்டிய ஊழியங்களை முடிக்க ஆண்டவங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த கோடை காலத்தில் நடக்க போகிற விபிஎஸ் ஊழியங்களையும் சிறுவர் ஊழியங்களையும் பெருக்கமாய் ஆசீர்வதித்து நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உமக்குள் நெருங்கி வளர உதவி செய்யும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.